தேன்மதுரக் குரலால் தேசத்தை வென்ற எஸ் ஜானகி அம்மாவின் பிரியாவிடை காட்சிகளை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். காலையிலிருந்தே பல்வேறு தரப்பட்ட மக்களும் பிரபலங்களும் அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திய நிலையில் தற்பொழுது அவருடைய உடலானது தகனம் செய்யப்படுவதற்காக எடுத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். 10 இல்லை 20 இல்லை 70 ஆண்டு கால ஒரு மாபெரும் இசை பயணத்தை மேற்கொண்டு 2016-17 காலகட்டத்தில் இத்தோடு போதும் நான் முடிச்சுக்கிறேன், ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லி திரைத்துறையிலிருந்து விலகி ஒரு அமைதியான ஒரு எளிமையான வாழ்க்கையை தன் குடும்பத்தினரோடு வாழ்ந்து வந்தார் எஸ் ஜானகி. அந்த 70 ஆண்டு காலத்தில் 48,000 பாடல்கள், நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் எண்ணிக்கை. அத்தனை மொழிகள்லையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதானமான மொழிகள் அத்தனையிலையும் பாடி அத்தனை மொழி ரசிகர்களையும் தன் பக்கம் தன்னுடைய காந்த குரலால் இழுத்து வைத்திருந்தவர் எஸ் ஜானகி. இன்றைக்கி காற்றில் அவருடைய குரல் கலந்தாலுமே கூட அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய லெகசி காலத்துக்கும் அவர் பெயரை நின்று சொல்லும் என்று சொன்னால் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. 70 வயதில் இருப்பவரும் சரி, 20 வயதில் இருப்பவரும் சரி, எல்லாருமே எஸ் ஜானகி அவர்களோட பாட்டை கேட்டால் ஃபேன் ஆகாமல், ரசிகராகாமல் இருக்கவே முடியாது அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு பாடல் கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஜானகி அம்மா ஃபேன் தான் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாடலிலும் தன்னுடைய தனித்துவத்தை அதே நேரத்தில் தன்னுடைய இசை டாம்பிகத்தை உணர்த்தக்கூடிய வகையிலாகத்தான் பாடலை பாடியிருப்பார் எஸ் ஜானகி அம்மா அவர்கள். கிளாசிக்கல் ட்ரைனிங் பண்ணிட்டு அடிப்படை சங்கீதத்தை கற்றுக்கிட்டு எத்தனையோ பேர் இசை உலகில் நுழைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடிப்படை இந்த ட்ரைனிங், கிளாசிக்கல் ட்ரைனிங் எதுவுமே இல்லாமல் கேள்வி ஞானத்தாலேயே இசை உலகில் பெரிய அளவில் சாதித்தவங்க 2 பேர். ஒன்று எஸ்பிபி அவர்கள், இன்னொன்று அவருடைய அன்பு அக்கா என்று அவர் பாசத்தோடு அழைக்கக்கூடிய, சுப்பிரமணி என்று அவரை அழைக்கக்கூடிய எஸ் ஜானகி அம்மா அவர்கள். கேள்வி ஞானத்தாலேயே சங்கராபரணம் மாதிரியான இசை சார்ந்த படங்களில் கூட ஸ்வரலய தாளம் பிசகாமல், ஒரு சங்கத்தி பிசகாமல், அதே மாதிரி இசை நுணுக்கங்களை இந்த உலகிற்கு பறைசாற்றும் விதமாக அவ்வளவு பெரிய இசை மாமேதியாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்றால், நம்மிடையே பேசின நிறைய கெஸ்ட் சொன்னது தான், இது மேலிருந்து யாரோ ஒருத்தருடைய அருள் கிடைச்சதால தான் இத்தனை ஒரு பெரிய ஒரு இசை சாம்ராஜ்யத்தை அவங்களால் நடத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 6 வருஷம் கழித்து மீண்டும் தனது அன்பு தம்பி பாலு அவர்கிட்டயே எஸ் ஜானகி அவர்களும் போயிருக்கார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அவங்க 2 பேரோட நட்பு குறித்தும் நம்ம எத்தனையோ காணொளிகளில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எஸ் ஜானகி அவர்களுடைய இறுதி பயணம் அங்கே மைசூர் சாலைகளில் போயிட்டுருக்கக்கூடிய நிலையில் எஸ்பிபி அவர்களுடைய இறுதி பயணத்தை நினச்சி பார்க்காம இருக்க முடியல. எஸ்பிபி இங்கே தமிழகத்தில் இங்கே துயில் கொண்டிருக்கிறார். அப்படியே பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் அவருடைய அன்பு அக்கா எஸ் ஜானகி அவர்களும் துயில் கொள்ள இருக்கிறார். அவருடைய உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் இறுதிச் சடங்கானது நடைபெற இருக்கிறது. இவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய மாபெரும் வெற்றிடம் யாராலையும் நிரப்ப முடியாதது. அதே நேரத்தில் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பாடல்கள் காலத்திற்கும் நமது காதுகளில் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கும் என்றே சொல்லலாம்.
எஸ் ஜானகி அம்மா. இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு சட்டுன்னு நிறைய பேருக்கு நினைவுக்கு வர்றது என்ன? அந்த வெள்ளை தலைமுடியும் வெள்ளை புடவையும் நெத்தியில் விபூதியும் சந்தனமும் கமிழ ஒரு சிறிய நோட்டு புக்கோட மைக் முன்னாடி நின்று அந்த பாட்டில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல், அது ஜாலியான பாடலோ சோகமான பாடலோ விரகதாபத்துடன் கூடிய பாடலோ எதுவாக இருந்தாலும் அந்த குரலால் அத்தனை சாகசங்களை செஞ்சு காட்டுவாங்க. ஆனால் முகம் மட்டும் அப்படியே தான் இருக்கும். குரலில் தான் மொத்த வித்தையுமே. அந்த குரலை அந்தளவுக்கு பண்படுத்திய ஒரு வித்தைக்காரியாகத்தான் இருந்தார் எஸ் ஜானகி அம்மா அவர்கள். இசை உலகில் இன்னிசை அரசின்னு சொல்கிறோம், இசை பேரரசின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய குரலை அவங்க ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க தீர்மானம் பண்ண மாதிரி வளைக்க முடியுது. எல்லா விதமான குரலையும் அவங்களால் பாட முடியுது அப்படின்றது ஒட்டுமொத்த சமூகமும் வியந்து பார்த்த ஒரு தருணம். குழந்தையாக பாடுறாங்க, கிழவியாக பாடுறாங்க, குமரியாக பாடுறாங்க, காதல் ததும்ப பாடுறாங்க, காமம் ததும்ப பாடுறாங்க, அன்பு ததும்ப பாடுறாங்க, அழவைக்கும் விதமாக சோகம் ததும்ப பாடுறாங்க, மழலை மொழியில் பாடுறாங்க. எஸ் ஜானகியால் பாட முடியாத பாடல்னு ஏதேனும் இங்கே இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத, நிறைய பேர் உணர்றத நம்ம ஒரு வருஷமும் ஒரு தலைமுறை புதுசாக வரும்போதும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கான்டெம்பரரி சமகால பாடகிகளோட அவங்களுடனான அந்த ஒப்பீட்டையும் நம்மளால் தவிர்க்க முடியல. அடிக்கடி லதா மங்கேஷ்கர் அவங்களோடையும் ஆஷா போஸ்லே அவங்களோடையும் ஒப்பீடு செஞ்சு குரல் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லதா மங்கேஷ்கர் அவர்கள் மெல்லிசை பாடல்களுக்கு ரொம்பவே பிரபலம், மென்சோக பாடல்களுக்கும் ரொம்ப பிரபலம். அதுவே ஆஷா போஸ்லே அவர்கள் ரொம்ப பெப்பியான பாடல்கள், கவர்ச்சி ததும்பக்கூடிய பாடல்கள் அவங்களுடைய கோட்டைனே சொல்ல அந்த அளவுக்கு அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இருவேறு ஜானர்ஸையும் இருவேறு விதமான பாடல்களையும் ஒரு நபரால் முழுமையான அர்ப்பணிப்போடு முழுமையான உத்வேகத்தோடு ஒரு அற்புதமான அவுட்புட் கொடுக்க முடிஞ்ச ஒரு பாடகி என்றால் நிச்சயமாக இந்திய சினிமா இசை வரலாற்றில் எஸ் ஜானகி அவர்கள் மட்டும்தான் என்றால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அது அவங்களுடைய பின்னணி குரல் சாவித்ரி அம்மா அவர்களுக்கு, மறைந்து சாவித்ரி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு ஓஹோ எந்தன் பேபியை தமிழ் சினிமா வரலாறு அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுமா? அங்கேருந்து அப்படியே பேன் பண்ணி வந்தா 80ஸ்லையும் 90ஸ்லையும் ஜானகி அம்மா குரல் கொடுக்காத ஹீரோயின்ஸ்னு யாராச்சும் இருக்காங்களா? அம்பிகா அவர்கள், ராதா அவர்கள், ராதிகா அவர்கள், ஸ்ரீதேவி அவர்கள், இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் சில்க் ஸ்மிதா அவர்களின் டாப் சாங்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலன்னா அதில் பாதிக்கு பாதி ஜானகி அம்மா அவர்கள் பாடின பாடலாக தான் இருக்கும். நேத்து ராத்திரி அம்மான ஒரு பாடலாக இருக்கட்டும், இல்லை ரஜினி அவர்களோட ஒரு பாடல் இருக்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள், கவர்ச்சியாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அனைத்து விதமான தளங்களையும் புகுந்து விளையாடிய ஒரு இசை பேரரசியாக திகழ்ந்தவர் தான் எஸ் ஜானகி அவர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.